வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9/12/2024 கேரளா டியர் கெஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1/6/8 PM கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 9ஆந்தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 8ஆந்தேதி ஒரு 4 ஷோக்கு 3 ஷோவுமே வின்னிங் கொடுத்துருந்தோம். அது பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்கள 8ஆந்தேதி என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் 9ஆந்தேதி வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா. கொஞ்சம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வரும். சரிங்களா. நான் போட்ட உடனே. சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வேர்லட்லி ஏஜென்சியிலேருந்து டிக்கெட் புக் பண்ணிகிட்ருக்காங்க. கேரளாவுக்கும் டியருக்கும். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1/6/8 PMக்கு புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். 60 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, ஒரு ஷோக்கு 60 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு 25 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயாக போட்டுக்கலாம். சரிங்களா. இவங்கள்ட்ட. சரிங்களா. அவங்களோட நம்பர் வந்து 9384 76 04 30. சரிங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். ஓகேங்களா. டிக்கெட் புக் பண்ணுறவங்க இதில் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 9ஆந்தேதி வீடியோவுக்கு உள்ள நம்பர் வந்து 759 பாக்ஸ் நம்பர் 304 359 204 859 804 சொல்லி ஒரு 6 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். இதில் எல்லாமே டபுள்ஸாக தான் இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டபுள்ஸாக தான் இருக்கும். 2 நம்பர் சிம்பிளாக 2 நம்பர் ஆடலாம். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கான பேர் தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். பெருசாக நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. எல்லாருமே சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 759ஓடது 304ஓடது 359ஓடது 204ஓடது 859ஓடது 804ஓடது. ஓகேங்களா. அதுக்கான 6 செட்டோட பேர் தான் கொடுத்துருக்கோம். நம்ம பேர் வந்து ஏபிஏசி மட்டும்தான் செட் ஆகும். ஏபிஏசி. ஓகேங்களா. இது ஏபிஏசி ஆடுறவங்க இதிலேருந்து எந்த நம்பர் செட் ஆகுதோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த 6 செட்டில் எந்த செட்டு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த செட்டு பேரை மட்டும் எடுத்து போடுங்க. என்ன இவ்வளோ நம்பர் கொடுக்குறீங்க எல்லாருமே கேட்குறீங்க. அது யாருக்குமே புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு செட்டு இப்போ 7ஆம் நம்பர்னால் 7ஆம் நம்பரை வச்சு ஒரே ஒரு நம்பர் தான் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நம்பர் ஆல் போர்டு 7 வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை செட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. டியராக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு செட்டு 7ஆம் நம்பரை செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 6 பேரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செட்டு வின் ஆகும். ஓகேங்களா. அதேமாதிரியே வந்து 3ஆம் நம்பரை செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 304 359ஓட பேரை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதாகும். டிக்கெட்டு கம்மியாகும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. கேஎலுக்கு பார்ப்போம். இப்போ கேஎலை பொறுத்தவரை 347 சொல்லி அடித்தாங்க. நம்ம பேட்டர்ன் வந்து 3ஆம் நம்பருக்கு வந்து 9 2 5 8ன்னு அடிக்கணும். ஓகேங்களா. இந்த 4 நம்பர் தான் 9க்கு 3க்கு வந்து இந்த 4 நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 4க்கு வந்து 0 7 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது 7ஆம் நம்பருக்கு வந்து 4 7 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தவர் அவரோட பேர் தெரியல. ஓகேங்களா. கமெண்டில் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் கமெண்டில் பார்த்தீங்கன்னா 7ஆந்தேதி கமெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து எல்லா நம்பருமே தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எந்த நம்பரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்கிறாரு. ஏங்க மிஷின் சுற்றுறது யாருக்குமே தெரியாது. சரிங்களா. உங்களுக்கு எல்லா நம்பருமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை நம்பரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்கிறாரு. ஏங்க யாராலையும் மிஷின் சுற்றுற நம்பரை சொல்ல முடியாது. ஓகேங்களா. எல்லாருமே கெஸ்ஸிங் தான் கொடுப்பாங்க. சரிங்களா. நம்ம கெஸ்ஸிங்கு நம்ம பேட்டர்னுக்கு வந்து செட் ஆகிற நம்பரை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா. அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவுமே இல்லை. நம்ம பேட்டர்னில் செட் ஆகிற கேஎல் நம்பர் வந்து 304 செட் ஆகுது. ஓகேங்களா. இதுலேருந்து 304 செட் ஆகுது.
அதே மாதிரியே வந்து சைபரை வச்சு உள்ள நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா 4 7 அடிச்சிருக்காங்க. அதனால் சைபரை தான் நம்ம டார்கெட்டே பண்ணுறோம் கேஎல பொறுத்தவரைக்கும். அதனால் 804 அது மாதிரி 204 3 போர்ட்லேயுமே வந்து இந்த சைபர் 4 வச்சு தான் எடுத்திருக்கோம் கேஎலுக்கு. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து 888ன்னு சொல்லி டியருக்கு அடிச்சிருக்காங்க. டியரை பொறுத்தவரையிலும் ஒரு நம்பர் ஏற்றி கம்மி தான் ஆடுவாங்க. அதனால் வந்து அதிகமாக உள்ள நம்பர் 9ஆம் நம்பரை வச்சு நான் எடுக்கிறேன். 2 போர்டில் 9 வச்சு எடுத்திருக்கேன் நான். 359 சாரி 359 759 259 359 859 அதே மாதிரி 759 இந்த 3 நம்பரையும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பாக்ஸ் 1-6-8 PM ஓகேங்களா? இந்த 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதிலேருந்து காமனாக உள்ள நம்பர் என்னென்னு வச்சுக்கோங்க. சைபர் 4 ஆல் போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியருக்கும் கேஎலுக்கும் சேர்த்து 40-04 59-95 இதான் காமன் நம்பர். இது எல்லா ஷோக்குமே வந்து ஏதோ ஒரு ஷோவில் ப்ளே ஆகிரும் கண்டிப்பாக. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க.